ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஷைனி மோகன். ஸோ இப்போது நீங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த ஆரிஃப்ளே மூலமாக டெஃபினெட்லி உங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ண போகும். யா ஸோ பட் ஒன் திங், நம்ம லைஃப் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போதும் நம்மளோட ட்ரீம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானது, நிஜமாவே அந்த ட்ரீம் மேலே எனக்கு பேஷன் இருக்கா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நம்ம நம்ம எல்லாருக்குமே ட்ரீம் இருக்கும் இல்லையா? நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த ட்ரீம் எல்லாருக்குமே இருக்கு. இதெல்லாம் எனக்கும் வேணும், என்னோட லைஃப்ல இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும், எனக்கு என்னோட லைஃப்ல ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வேணும், எனக்கு வந்து ஃபாரின் ட்ரிப்பு போகணும், எனக்கு லைஃப் ஸ்டைல் ஒரு ஒரு என்ன சொல்றது, லக்ஸூரியஸ் லைஃப் ஸ்டைல் வேணும், என் பசங்களை வந்து நல்லா படிக்க வைக்கணும், அண்ட் என்னுடைய ஒரு ஆன் ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணணும். இது எல்லாமே நம்மளுக்கு இருக்கிற ட்ரீம் தான். ஆனா அந்த ட்ரீம் அச்சீவ் பண்றதுக்கு நீங்க 100% வந்து வில்லிங்கா இருக்கீங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அத அச்சீவ் பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அந்த 3 விஷயமும் வந்து நீங்க கொடுக்கறதுக்கு ரெடியா? ஹார்ட் ஒர்க், கமிட்மென்ட் அண்ட் டிட்டர்மினேஷன். இது 3மே 200% கொடுக்கறதுக்கு நீங்க ரெடி. இல்ல நான் வந்து எல்லாரும் மாதிரியும் தான் நான் இருப்பேன், எனக்கும் ட்ரீம் இருக்கு, அந்த ட்ரீம் நான் கனவுல மட்டும் பார்த்துட்டே போகும் அப்படின்னு நினைச்சிட்டேன்னா, நீங்க அதுக்குள்ள அந்த ஷெல்லுக்குள்ள அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள மட்டும் தான் இருப்பீங்க. எப்ப நீங்க வந்து அது பிரேக் பண்ணி, எனக்கு என்ன தேவையோ அது எனக்கு கண்டிப்பா வேணும்னு நினைச்சு நம்ம அதை நோக்கி பாயறதுக்கு நம்ம வந்து ரெடியா இருக்காங்களோ, அவங்க மட்டும் தான் இன்னைக்கு லைஃப்ல வந்து சக்சஸ் ஆயிருக்காங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் திங்க் பண்ண வேண்டியது அதுதான். எனக்கு வந்து அதை அச்சீவ் பண்றதுக்கு, என்னுடைய ட்ரீம் அச்சீவ் பண்றதுக்கு எந்த அளவுக்கு நான் வந்து ரெடியா இருக்கேன். அந்த கரேஜ், அந்த பர்சியூ எனக்கு இருக்கா இல்லையான்னு நீங்க வந்து 100% நீங்க செக் பண்ணணும். நம்மளுக்கு தெரியும், நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் பண்ண போறோம். பிகாஸ் நம்மளோட லைஃப்ல வந்து நம்மளுக்கு லுக் கிரேட், மேக் மனி, ஹேவ் ஃபன் அப்படின்னு சொல்றது ஒரு ஹியூமன் பீயிங்ஸோட லைஃப்ல வந்து 3மே ஃபுல்ஃபில் இந்த 3 விஷயம் ஸ்ட்ராங் ஆயிருக்கு அப்படின்னா நம்மளோட லைஃப் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு 3 விஷயமும் நம்மளுக்கு வந்து ஒரே இடத்துலயே நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி டெஃபினெட்லி உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணும். உங்களுக்கு இதுக்கப்புறம் வேற எதுவுமே நீங்க திங்க் பண்ணணும்னு அவசியமே இருக்காது. அவ்ளோ ஸ்ட்ராங்கான ஒரு பிளாட்ஃபார்ம்ல தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு விஷயம் நான் வந்து ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டு இருக்கோம். பட் அதுக்கு வந்து கண்டிப்பா நம்மளோட ஹார்ட் ஒர்க், நம்மளோட பிளானிங் என்ன வேணும், நான் எது நோக்கி ஒர்க் பண்ணணும், எத நோக்கி நான் வந்து பிளானிங் போட்டு நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ரன் பண்ணணும் அப்படின்ற விஷயம் வந்து நமக்கு கிளியரா இருக்கணும். ஸோ உங்களோட டைட்டில் இந்த சக்சஸ் பிளான் தான் ஆரிஃப்ளேமோட யூனிக்னஸ். இதிலிருந்து தான் நம்ம எல்லாமே எடுக்க போறோம். ஸோ இதுல எந்த லேடர்ல போய் நிக்கும்போது தான் என்னோட லைஃப்ல வந்து நான் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் எனக்கு அச்சீவ் பண்ண முடியும். அந்த ட்ரீம் டைட்டில் என்ன? என்னோட லைஃப் எனக்கு எவ்வளோ இன்கம் வேணும்? இயர்லி இன்கம் இல்ல மந்த்லி இன்கம் எவ்வளோ வேணும்? என்னோட ட்ரீம் லைஃப் ஸ்டைல் எந்த மாதிரி இருக்கணும்? இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியரா இருந்தால் மட்டும் தான் நீங்க அது ஃபோக்கஸ் பண்ணி, பிளான் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். அண்ட் இப்போ உங்ககிட்ட வந்து வண் நீங்க ரெடி, அந்த சக்சஸ் ஜர்னி உங்களோட டெஸ்டினேஷன் போறதுக்கான வண்டி ரெடியா இருக்கு. பெட்ரோல் ஃபுல்லா, டேங்க் ஃபுல்லா பெட்ரோல் இருக்கு. கீ உங்க கையில இருக்கு. ஜஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது உங்களோட ஆக்ஷன் மட்டும் தான். அந்த ஆக்ஷன் நீங்க கரெக்ட்டா எடுத்துட்டோம் அப்படின்னா, 100% நீங்க வந்து உங்களோட டெஸ்டினேஷன் ரீச் பண்ண முடியும். ஸோ நாங்க எப்பவுமே எல்லார்கிட்டயும் சொல்ற ஒரு விஷயம் தான். நீங்க எதுவும் பார்த்து போறீங்களோ இல்லையோ, நீங்க உங்களோட ஃபோக்கஸ் அந்த ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் ஒரு 1 இயர்க்குள்ள அந்த கோ ஃபார் கோல்ட், அந்த கோல்டன் டைட்டில மட்டும் நீங்க வந்து ரீச் பண்ணுங்க. அதிலிருந்து நீங்க உங்களோட லைஃப் ஸ்டைலே ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆக போகும். ஸோ என்ன அந்த கோல்டன் டைட்டில் அப்படின்னா, நீங்க ஏன் கோல்டு டைட்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்றோம் அப்படின்னா, அந்த கோல்டு டைட்டில் வந்தாலே நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வரும். ஒரு ஒரு ஃபுல் டைம் ப்ரொஃபஷனல் இன்கம் நம்ம வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நீங்க வந்து ஒரு 6 டிஜிட் இன்கம், ஒரு மினிமம் ஒரு 1,00,000 ருப்பீஸ் நீங்க வந்து மந்த்லி ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் கேஷ் அவார்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2.25 லேக்ஸ் கேஷ் அவார்ட் நீங்க வந்து ஏர்ன் பண்ணலாம். ரெக்கக்னேஷன் வந்து உங்களுக்கு அமேசிங்கான ஒரு ரெக்கக்னேஷன், ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ரெக்கக்னேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அண்ட் கான்ஃபரன்ஸ் நீங்க வந்து இன்டர்நேஷனல் அண்ட் நேஷனல் கான்ஃபரன்ஸ் நீங்க வந்து டிராவல் பண்ண முடியும் வித் யுவர் ஃபேமிலி மெம்பர். அண்ட் உங்களோட ட்ரீம் ப்ரோக்ராம், நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நம்மளோட 5 ட்ரீம் எல்லாருக்குமே இருக்கிற மெயின் ட்ரீம், நம்மளோட
ஒரு வீடு வைக்கிறதா இருக்கலாம், கார் வாங்கணும்னு நினைக்கலாம். அப்படி இல்ல பசங்களோட எஜுகேஷன்ல, இந்த வெட்டிங் இதுக்கு எல்லாத்துக்குமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நம்மளுக்கு இங்க இந்த பிளாட்ஃபார்ம்ல கிடைக்கும்னு சொன்னேன் இல்லையா? அது வந்து ஸ்டார்ட் பண்றது இந்த கோல்டு வரும்போதே உங்களுக்கு எடுக்க முடியும். ஸோ இதுக்காக தான் நம்ம எல்லார்கிட்டயும் வந்து நீங்க கோல்டு ஒரு வித்தின் 1 இயர்க்குள்ள நீங்க வந்து கோல்ட் டைட்டில் எப்படியாவது வந்துட்டேன்னா, ஆட்டோமேட்டிக்கா அங்கேருந்து நீங்க வந்து நீங்க கூட தெரியாமலே அந்த ஜர்னி நீங்க ஆரம்பிக்க முடியும். அதுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு பிளெண்டி ப்ரோகிராம்ஸ் இருக்கு. இது கண்டிப்பா நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸோ 50, 100, 200 பாயிண்ட்ஸ் நீங்க பிளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு எவ்ரி மந்த் பிளெண்டி ப்ரோகிராம் நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஸோ எவ்ரி மந்த் வந்து ஓரோரோ கிஃப்ட்டா தான் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம இந்த பிசினஸ்ல சக்சஸ் பண்ணணும். இந்த 6 மந்த்ஸுக்குள்ள நான் வந்து ஒரு கோல்டு வரணும். இல்ல 1 இயர்க்குள்ள நான் கோல்டு வரணும் அப்படின்னா, நம்ம ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணிட்டேன்னா, அந்த சிஸ்டம் வழியாவே நம்ம வந்து ஸ்மூத்தா அந்த இடத்துக்கு நம்ம டெஸ்டினேஷன் நம்ம ரீச் பண்ண முடியும். ஆனா எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இந்த 2 பிரின்சிபிள் மட்டும் தான். இந்த 2 பிரின்சிபிள் நீங்க வந்து எவ்ரி மந்த் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டேன்னா, ஈஸியா நீங்க வந்து உங்களோட ட்ரீம் டைட்டில் அச்சீவ் பண்ண முடியும். உங்களோட செல்ஃப் ஆர்டர் 50 பாயிண்ட்ஸ் உங்களோட பர்சனல் ஆர்டர் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கான பாயிண்ட்ஸ் போடலாம். அப்படி இல்ல உங்களோட டியர் அண்ட் நியரா இருக்கிற பீப்புளுக்கு வந்து நீங்க ரெஃபர் பண்ணி நீங்க வந்து அவங்க கிட்ட ஆர்டர் எடுத்து பிளேஸ் பண்ணிக்கலாம். வாட் எவர் இட் இஸ் 1 50, 100 ஆர் 200 எனி ஒன் ஆஃப் த பிளெண்டி ப்ரோக்ராம் நீங்க வந்து அச்சீவ் பண்ணுங்க. அண்ட் அதோட கிஃப்ட் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அதே சேம் டைம் வந்து இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களோட க்ளோஸ் சர்க்கிள் இருக்கிற யாரு வந்து ரொம்ப நீடடா இந்த பிசினஸ் வேணும், ஏதாவது லைஃப் சேஞ்சஸ் கொண்டு வரணும், ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க வந்து ரெஃபர் பண்ணுங்க. இந்த விஷயம் மட்டும் நீங்க வந்து எவ்ரி மந்த் ஃபாலோ பண்ணாலே போதும். இந்த சக்சஸ் லேடர்ல ஃபாஸ்டா நீங்க ஏற முடியும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நம்மளோட ஒர்க் இங்க இருக்கு. டூப்ளிகேஷன். நான் என்ன பண்றேனோ அதே மாதிரி டெடிகேட்டடா ஒர்க் பண்ற பீப்புள வந்து நம்ம ரெஃபர் பண்ணி, இன்வைட் பண்ணி, அவங்களுக்கு இந்த பிசினஸ் கரெக்ட்டா கிளியரா சொல்லிக் குடுத்து, இதுதான் இந்த பிசினஸ், இப்படிதான் இது பண்ணணும்னு சொல்லிக் குடுத்து, அவங்கள்கிட்ட இருந்து அந்த கமிட்மெண்ட், டிட்டர்மினேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் அவங்க கிட்ட இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி, அந்த பாசிட்டிவ் டிசிஷன் அவங்க எடுக்கும்போது, எஸ் ஐ வாண்ட் டு அச்சீவ் நான் வந்து என்னோட 200% டெடிகேஷன் இதுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லும்போது, அவங்க தான் உங்களோட ஒன் ஆஃப் த பார்ட்னரா வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி பீப்புள வச்சு தான் நம்ம இந்த டூப்ளிகேஷன் கிளியரா வந்து நம்ம பண்ண போறோம். யா அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி மந்த்லி பேமெண்ட் வந்து கம்பெனில இருந்து கிடைக்கும். இது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நம்மளோட அ டீமோட குரூப் பிபி. ஸோ நம்ம இன்வைட் பண்ற பீப்பிள் எல்லாருமே வந்து நம்மளோட டீம் ஆயிடும். ஸோ நம்ம பார்ட்னர்ஸ் ஆயிடும். அந்த பார்ட்னர் எல்லாருமே வந்து சேர்ந்து பண்ற பிசினஸ் எவ்வளோ இருக்கும் அத டிபெண்ட் பண்ணி தான் இந்த பெர்ஃபார்மன்ஸ் டிஸ்கவுண்ட் குடுக்குறாங்க. இதுக்கு வந்து தான் அந்த சக்சஸ் லேடர்ல நீங்க பார்த்திருப்பீங்க 3%லேருந்து 22% வரைக்கும் நம்மளுக்கு வந்து மந்த்லி இன்கம் கிடைக்கும். ஸோ 3%னா 200 பாயிண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணும். ஆல் டுகெதர் ஒரு 200 பாயிண்ட்ஸ் நீங்க உங்க டீம்ல இருக்கு அப்படின்னா 3% அந்த மாதிரி 600, 1200, 2400 அண்ட் 10,000 பாயிண்ட்ஸ் வரும்போது நீங்க வந்து ஒரு 22% ஆயிடும். இந்த ஒரு பெர்சன்டேஜ் லெவலுக்கும் நம்மளுக்கு ஒரு டைட்டில் குடுக்குறாங்க. ஸோ 3%லேருந்து 9% வரைக்கும் நம்மளுக்கு கன்சல்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா 12%லிருந்து 18% வரைக்கும் நம்மளுக்கு மேனேஜர் கேட்டகரியில வரும். அதே மாதிரி 22% நம்ம வரும்போது சீனியர் மேனேஜர் கேட்டகரி வரும். 22% நம்ம வந்து ஒரு 6 மந்த்ஸ் மெயின்டெயின் பண்ணும்போது நம்ம டைரக்டர் லெவல் வந்துடும். இதுதான் வந்து நம்மளோட ஒரு லெவல். ஸோ அதுக்கப்புறம் டைரக்டர் அண்ட் அபோவ் லெவல் வரும்போது அது டோட்டலி டிஃபரெண்டான ஒரு டைட்டில்ஸ் அண்ட் வேர்ல்ட் அண்ட் இன்கம் எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எப்படி இந்த கால்குலேட் பண்றாங்க? எப்படி வந்து இந்த மந்த்லி இன்கம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, 1 போனஸ் பாயிண்ட்ஸுக்கு ₹38 கம்பெனி குடுக்குறாங்க. 1 போனஸ் பாயிண்ட்ஸ்னா ₹40க்கு நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது உங்களுக்கு 1 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ 1 பாயிண்ட்க்கு வந்து ₹38 கம்பெனி நம்மளுக்கு இன்சென்டிவா குடுக்குறாங்க. டிபெண்ட் ஆன் த டீமோட டெப்த், விட்த் எல்லாம் சேர்த்து எவ்வளோ பிசினஸ் பண்றாங்களோ அதுக்கேத்த மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த போனஸ் பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் டிஸ்கவுண்ட் மந்த்லி நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் அது இல்லாம நம்ம அந்த லேடர்ல ஆஸ் எ பிராண்ட் பார்ட்னரா, ஆஸ் எ ஆண்டர்பிரனரா நம்ம அந்த சக்சஸ் லேடர்ல
ஃபாஸ்ட்டா நம்ம ஏறும்போது, ஓரோ ஸ்டெப்புமே ஓரோ மாசமும் வந்து ஓரோ மந்த் நம்ம வந்து அந்த ஸ்டெப் ஃபாஸ்ட்டா ஏறும்போது, ஸ்பீட் போனஸ் மூலமா அந்த 4 மந்த்ஸ் ஒரு நியூ பிராண்ட் பார்ட்னர் உள்ள வரும்போது, அவங்க லேடர் ஏறதுக்கு 3 மாசம் 4 மாசம் கன்டினியூஸா நீங்க உங்களுக்கு வந்து கம்பெனி ஸ்பீட் போனஸ் மூலமா கொஞ்சம் அமௌண்ட் குடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் மந்த் உங்களுக்கு 250 குடுக்குறாங்க. செகண்ட் மந்த் நீங்க 6% அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்ல போகும்போது உங்களுக்கு 1000 கிடைக்கிறாங்க. அதுக்கு நெக்ஸ்ட் மந்த் நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்ல போகும்போது 2000 கிடைப்பாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும்போது 3000 கிடைப்பாங்க. அந்த மாதிரி டோட்டலி ₹6250 ஸ்பீட் போனஸ் மூலமா மட்டும் ஒரு நியூ பிராண்ட் பார்ட்னருக்கு கிடைக்கிறது. ஆனா அந்த ஸ்பீட் போனஸ் நம்ம வாங்கணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம வந்து பீப்பிள இன்வைட் பண்ணி டீம் ஃபார்ம் பண்ண வேண்டியதா இருக்கும். இல்லையா? ஒரு 3 பேர உங்களோட க்ளோஸ் சர்க்கிள்ல இருந்தா நீங்க இன்வைட் பண்ணணும். அவங்கள வந்து நீங்க பிசினஸ் சொல்லிக் குடுத்து, அவங்களையும் அந்த சக்சஸ் லேடர்ல நம்ம ஏற வைக்கணும். அந்த சக்சஸ் லேடர்ல உங்களோட ஃபிரெண்ட்ஸ் வந்து ஏறும்போது, உங்களுக்கு வந்து ஆன்டர்பிரினியூர் போனஸ் மூலமா கிடைக்கும். நீங்க இன்வைட் பண்ற ஓரோ பெர்சன் கிட்ட இருந்தும் உங்களுக்கு ₹500 கிடைக்கும். ஸோ நீங்க இன்வைட் பண்ற அந்த பெர்சன சக்சஸ் லேடர் பண்ணும்போது, ஒரு பெர்சன் அது எவ்வளவு வேணாலும் நீங்க வந்து வாங்கிக்கலாம். இப்போ 3 பேர நீங்க ரெக்ரூட் பண்ணியிருக்கோம். இந்த மாசம் 3 பேரையும் இன்வைட் பண்ணியிருக்கோம். அந்த 3 பேரையும் நீங்க சக்சஸ் லேடர்ல ஏற வைக்கும்போது, அந்த பெர்சன் கிட்ட இருந்து 500 ஈச் தட் மீன்ஸ் ₹1500 ஆண்டர்பிரினியூர் போனஸ் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். இன்னைக்கு வந்த இந்த பிளாட்ஃபார்ம் மூலமா ₹20,000 ஆண்டர்பிரினியூர் போனஸ் மட்டும் வாங்குனவங்க கூட இருக்காங்க. ஸோ 10 பேர ரெக்ரூட் பண்றாங்க. 3% ஆக்குறாங்க. ஈஸியா வந்து அவங்களுக்கு 20,000 ஈஸியா ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து ஆண்டர்பிரினியூர் போனஸா வந்து நெறைய பேர் வந்து அன்லிமிட்டடா வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பவர்ஃபுல்லான ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இதுக்கு வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு T-Phoenix ஒரு சேலஞ்ச் போட்டிருக்காங்க. 3x3 சேலஞ்ச். ஏன்னா நம்ம வந்து எல்லாருக்குமே எனி பெர்சனாலயும் வந்து இந்த பிசினஸ் பண்ண முடியும். அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறதுக்கும், அவங்களுக்கு அது ஈஸியா பண்றதுக்கும் இந்த சேலஞ்சஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இது 3x3 லெக் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஒரு சேலஞ்ச் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். 3x3 லெக் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம 3 ஃப்ரெண்ட்ஸ வந்து இன்வைட் பண்றோம். நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி, நம்ம பிராண்ட் பார்ட்னரா இருக்கும்போது, நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னது? நம்மளோட பிளெண்டி ப்ரோக்ராம், நம்மளோட பெர்சனல் ஆர்டர்ஸ் நம்ம பிளேஸ் பண்ணி, நம்மளோட பிளெண்டி ப்ரோக்ராம் கிஃப்ட் நம்ம எடுக்கிறோம். அதே மாதிரி 3 ஃப்ரெண்ட்ஸ நம்ம இன்வைட் பண்ணி, அவங்களையும் வந்து இந்த பிசினஸ்க்கு வந்து இன்வைட் பண்ணி பிளெண்டி ப்ரோக்ராம் எடுக்க வச்சு, அவங்களையும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண வைக்கிறது தான் வந்து 3x3 சேலஞ்ச். இந்த 3x3 சேலஞ்ச் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது, ஸ்டார்ட் பண்ற அந்த டைம்ல இருந்தே உங்க 3 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஏ, பி, சி 3 ஃப்ரெண்ட்ஸ நீங்க இன்வைட் பண்ணீங்க. அந்த 3 பேருக்கிட்டயும் நீங்க வந்து பிசினஸ் கிளியரா சொல்லிக் குடுத்து, ஆண்டர்பிரினியூர் போனஸ் நீங்க எடுக்கணும்னா, இந்த மாசம் நீங்க 3% வரணும். ஃபர்ஸ்ட் லெக் வரணும். அப்படின்னா நீங்க 3 பேர நீங்க ரெக்ரூட் பண்ணணும். அப்படின்னு ஓரோ பெர்சன் கிட்டயும் ஏ கிட்டயும், பி கிட்டயும், சி கிட்டயும் நீங்க சொல்லும்போது, அவங்க 3 பேரும் அவங்களோட ஜாப் வொர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க 3 பேரும் 3% வரும்போது, நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா 6% ஆயிடுவீங்க. உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் தெரியுமா? உங்களுக்கு அந்த பிளெண்டி ப்ரோக்ராம் கிஃப்ட் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பிளெண்டி ப்ரோக்ராம் நீங்க வந்து 100 பாயிண்ட்ஸ் போடும்போது, உங்களுக்கு பிளெண்டி ப்ரோக்ராமோட இந்த மாசம் என்ன கிஃப்ட் இருக்கோ, அது உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அது இல்லாம வந்து உங்களுக்கு ஆ ஸ்பீட் போனஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்பீட் போனஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஆண்டர்பிரினியூர் போனஸ் கிடைக்கும். அண்ட் எப்படி ஸ்பீட் போனஸ் எவ்வளோ கிடைக்கும்? நீங்க வந்து இந்த மாசம் தானே ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அதனால ஃபர்ஸ்ட் மந்தோட ₹250 ஸ்பீட் போனஸ் உங்களுக்கு கிடைக்கும். செகண்ட் மந்தோட ஸ்பீட் போனஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி உங்களோட ஏ, பி, சி 3 பேர நீங்க இன்வைட் பண்ணதுனால, அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து அவங்க 3% வந்ததுனால, அவங்க 3 பேர்கிட்ட இருந்து உங்களுக்கு 500 ஈச் கிடைக்கும். தட் மீன்ஸ் ₹1500 அந்த 3 பேர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஆண்டர்பிரினியூர் போனஸாவும் கிடைக்கும். அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் டிஸ்கவுண்ட். பெர்ஃபார்மன்ஸ் டிஸ்கவுண்ட் என்னது? பெர்ஃபார்மன்ஸ் டிஸ்கவுண்ட் அப்படின்னா, நீங்க உங்களோட டீம் ஆல் டுகெதர் எவ்வளோ பிசினஸ் இந்த மாசம் பண்ணியிருக்கீங்களோ, அதுக்கு எந்த லெவலுக்கு நீங்க ரீச் பண்ணியிருக்கீங்களோ, அந்த லெவலுக்கு ஏத்த மாதிரி இருக்கிற ஸ்பீட் போனஸ் பெர்ஃபார்மன்ஸ் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க இப்ப 6% இருக்கிறதுனால, அந்த 6% பெர்ஃபார்மன்ஸ் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு இந்த மாசம் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு டைட்டிலும் வந்து உங்களோட 6% கன்சல்டன்ட் அப்படின்னு இருக்கிற அந்த டைட்டில் உங்களுக்கு கிடைச்சிடும். அப்ராக்சிமேட்லி டோட்டல் அமௌண்டே வந்து நீங்க ₹2500 உங்களோட அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிடும். அதுவும் இல்லாம ₹3500 உட கிஃப்ட்டே உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் மந்தே நீங்க வந்து ஏர்ன் பண்ண முடியும்.
ரைட். இதே மாதிரி நம்மளோட பிசினஸ் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் வந்து டூப்ளிகேஷன் பண்ண வைக்கணும். ஏ, பி, சி 3 பேரையும் நம்ம வந்து டூப்ளிகேட் பண்ண வைக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா அந்த பிசினஸ் க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம ஏ, பி, சி 3 பேரும் அந்த 3 பேர வந்து ரெக்ரூட் பண்றாங்க இல்லையா? அவங்க பீப்பிள வந்து அவங்க வந்து 3% ஆக்கும்போது, அவங்களுக்கு வந்து ஸ்பீட் போனஸ், ஆன்டர்பிரினியூர் போனஸ் எல்லாமே அவங்க எடுக்க முடியும். அந்த டைம்ல உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்டின்னா, உங்களோட ஸ்பீட் போனஸ் ₹1000 உங்களுக்கு கிடைக்கும். செகண்ட் மந்தோடது. அப்ப அதே மாதிரி பிளெண்டி ப்ரோகிராம் உங்களுக்கு ஆல் டுகெதர் கிடைக்கும். அண்ட் ஆன்டர்பிரினியூர் போனஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஏ, பி, சி விட கிட்ட இருந்த 4 மாசத்துக்குமே உங்களுக்கு அந்த ஆன்டர்பிரினியூர் போனஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் 1500 வந்தோம் இல்லையா? செகண்ட் மந்தும் அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு 1500 வரும். ஏன்னா அவங்க 6% போனதுனால. ஏன்னா அவங்களும் அதே மாதிரி அந்த ஸ்பீட் போனஸ் வாங்கும்போது அதே அமௌண்ட் ₹500 உங்களுக்கு எடுக்க முடியும். ஸோ ₹1500 அந்த 3 பேர்கிட்ட இருந்து கிடைக்கும். அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் டிஸ்கவுண்ட் நீங்க வந்து இப்போ 9% ஆயிட்டீங்க. ஸோ அப்போ அந்த பெர்ஃபார்மன்ஸ் டிஸ்கவுண்டும் உங்களுக்கு 9% இது வரும். டைட்டில் 9% கன்சல்டன்ட்டா வந்துரும். அண்ட் மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு வேற எந்த வேலையும் இல்ல. நம்ம மேக்ஸிமம் பீப்பிளுக்கு இத ரீச் பண்றது தானே! ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மறுபடியும் ஒரு 3 ஃபிரெண்ட்ஸ வந்து இன்வைட் பண்ணலாம் அந்த மாசம். நெக்ஸ்ட் மந்த். ஸோ நெக்ஸ்ட் மந்த் நீங்க அந்த 3 பேரு ரெக்ரூட் பண்ணி, அவங்களையும் வந்து லாஸ்ட் மந்த் ஏ, பி, சி நம்ம என்ன பண்ணுவோமோ, அதே மாதிரி அவங்கள பண்ண வைக்கும்போது, அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து 1500 வரும். ஸோ ஆல் டுகெதர் நீங்க வந்து செகண்ட் மந்த் ₹5500 நீங்க ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அது இல்லாம ஒரு ₹700 700 இல்ல மோர் தென் ₹700 உட கிஃப்ட் மட்டும் நம்மளால எடுக்க முடியும். அதே மாதிரி 3 மந்த். 3 மந்த் வந்து நீங்க அதே டூப்ளிகேஷன் ஏ, பி, சி என்ன டூப்ளிகேட் பண்ணியிருக்காங்களோ, அதே டூப்ளிகேஷன் அவங்களோட கீழ இருக்குன்னா, பீப்பிள் எல்லாருமே வந்து அதே டூப்ளிகேஷன் பண்ணும்போது, நீங்க வந்து 12% ஆயிடுவீங்க. உங்களோட ஏ, பி, சி ஃப்ரெண்ட் 3 பேருமே 9% வந்துரும். அவங்க கீழ இருக்கிறவங்க அதே டூப்ளிகேஷன் பண்ணதுனால 6% வந்துரும். ஸோ நீங்க 12% வரும்போது, உங்களோட பெனிஃபிட் என்ன இருக்கு அப்டின்னா, பிளெண்டி ப்ரோகிராம் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்பீட் போனஸ் ₹2000 கிடைக்கும். ஆன்டர்பிரினியூர் போனஸ் ஃபர்ஸ்ட் ஏபிசி கிட்ட இருந்து உங்களுக்கு 1500 வந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்க ஒரு 3 பேர பண்ணோம் இல்லையா லாஸ்ட் மந்த். அவங்க கிட்ட இருந்து ஒரு 1500 வந்துரும். அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் டிஸ்கவுண்ட் 12% உங்களுக்கு வந்துரும். டைட்டில் உங்களுக்கு 12% மேனேஜர் டைட்டில் வந்துடும். நீங்க 3 மந்த்லயே ஒரு மேனேஜர் லெவல்ல வந்துரும். அண்ட் இந்த மாசமும் மறுபடியும் நம்ம 3 ஃபிரெண்ட்ஸ மறுபடியும் நம்ம வந்து இன்வைட் பண்ணி, அவங்களே வந்து அதே டூப்ளிகேஷன் பண்ண வைக்கும்போது, அவங்க கிட்ட இருந்தும் நம்மளுக்கு 1500 வந்துரும். அதுவும் இல்லாம மேனேஜர் செமினார் குவாலிஃபிகேஷன் நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும். டோட்டலி வந்து ₹12,500 வந்து உங்களோட அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிடும். அதுவும் இல்லாம ஒரு 1000 டூ 2000க்குள்ள ஒரு கிஃப்ட் ஐட்டம்ஸும் நீங்க வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ எவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. என்ன நம்ம பண்ணியிருக்கோம் இதுல? நம்மளோட பிளெண்டி ப்ரோகிராம் எவ்ரி மந்த் என்ன நம்மளால முடியுமோ, அந்த அமௌண்ட்க்கு நம்ம ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கோம். மத்தவங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட்ட உங்க அக்கவுண்ட் மூலமா நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கீங்க. உங்க ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்மளோட இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளோட க்ளோஸ் சர்க்கிள்ல இருக்கிற 3 ஃபிரெண்ட்ஸ் கிட்ட வந்து எல்லா மாசமும் நம்ம வந்து அவங்கள ரெக்ரூட் பண்ணோம். அவ்வளோதான் பண்ணியிருக்கோம். அது பண்ணதுக்கு ₹12,000 12,000 12,500 அதாவது ₹12,500 மந்த்லி அந்த மந்த் நம்மளுக்கு வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி நெக்ஸ்ட் மந்த் 4த் மந்த் வந்து என்ன ஆகும் அப்டின்னா, சேம் டூப்ளிகேஷன் அவங்க நடக்கும்போது, அந்த பெர்சன் கிட்ட உங்களுக்கு ஆன்டர்பிரினியூர் ஸ்பீட் போனஸ் உங்களுக்கு 3000 கிடைக்கும். ஆன்டர்பிரினியூர் போனஸ் நீங்க 3 மாசமா நீங்க 3 பேர வந்து பண்ணியிருக்கீங்க. அந்த 9% கிட்டயும் வந்து ஈச் 1500 உங்களுக்கு வரும் 500 ஈச் வரும்போது, உங்களோட அமௌண்ட் 4500 உங்களுக்கு வந்துரும். ஸோ இந்த மாசம் நீங்க வந்து 22% லெவல் வந்துடுவீங்க 4வது மாசம். ஸோ 22% வரும்போது, உங்களுக்கு வந்து 22%னா சீனியர் மேனேஜர் டைட்டில் வந்துரும். ஸோ சீனியர் மேனேஜர் டைட்டில் உங்களுக்கு வரும்போது, உங்களுக்கு க்ரோ மேனேஜர் குரோத் போனஸா உங்களோட ஒரு பிடி உங்களுக்கு 22% வரும். பிடி 22% அப்டின்னா, அப்ராக்ஸிமேட்லி 40,000 to 50,000 ரூப்பீஸ் நீங்க மந்த்லி ஏர்ன் பண்ண முடியும். ₹50,000 நீங்க மந்த்லி ஏர்ன் பண்ண முடியும். ரைட். அதுவும் இல்லாம உங்களுக்கு வந்து
போனஸ் ஆரம்பிக்கும். ஸோ இதுவரைக்கும் நம்ம வந்து ஆண்டர்பிரினர் போனஸ், ஸ்பீட் போனஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து ஒரு 12% மேனேஜர் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு 4 மாசத்துக்கு அப்புறம். அது இல்லாம வந்து ஒரு சீனியர் மேனேஜர்லேருந்து நம்மளுக்கு ஒரு ரெகுலரா ஒரு மந்த்லி போனஸ் வரும். அந்த போனஸ் வந்து சீனியர் மேனேஜ் ₹4,000 இருந்து 1 crore வரைக்கும் நம்மளுக்கு வரும். அது வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போறது வந்து இந்த மந்த்ல இருந்து தான். ஸோ ₹4,000 உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த போனஸ் மூலமா உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் உங்களோட க்ரோத் பொனான்சா வந்து உங்களுக்கு அதாவது மேனேஜர் க்ரோத் பொனான்சா சொல்லிட்டு ஒரு ₹50,000 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டோட்டல் அமௌண்ட் உங்களுக்கு எல்லாமே சேர்த்து ₹1,00,000 ₹11,500 உங்களோட அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும். அதுவும் 2ஆம் தேதி 4th மந்த்னா 5th மந்த் 2ஆம் தேதி உங்களோட அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் ஆயிடும். டிடிஎஸ் பிடிச்ச பேலன்ஸ் வந்து உங்களோட அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும். அது கவர்மெண்டோட இதுதானே 2% டிடிஎஸ் அப்படின்னு சொல்றது. அப்படின்னா கூட 1,11,000 உங்களுக்கு வந்துடும். ஓகே. பிளஸ் வந்து உங்களோட பிளண்டி ப்ரோக்ராம் கிஃப்ட் உங்களுக்கு வந்துடும். யோசிச்சு பாருங்க, நம்ம பண்ண வேண்டியது ஒன்லி அந்த 2 பிரின்சிபல் மட்டும்தான். ஆனா 4வது மாசத்துல இருந்தே ஒரு ஒரு 6 டிஜிட் இன்கம், ஒரு ஃபுல் டைம் ஒர்க் பண்ற ஒரு பர்சன் கூட இந்த டைம்ல வந்து ஒரு ₹1,00,000 மந்த்லி ஏர்ன் பண்றாங்களான்னு தெரியல. ஸோ ஆனா நம்ம வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் உங்களோட ஒரு ஃபிளெக்சிபிள் டைம்ல ஒர்க் பண்ணி உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிள் கிட்ட மட்டும் நீங்க பேசி உங்களோட பிளண்டி ப்ரோக்ராம் நீங்க என்ஜாய் பண்ணி நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கெரியர் ஆரம்பிக்கிறோம். இதுதான் வந்து இந்த பிசினஸோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்றது. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலி நம்ம வந்து பண்ண போறோம். இந்த மாதிரி இதுல வந்து நான் ஒன்லி இங்க மட்டும் தான் நான் கொடுத்துருக்கோம். இது இல்லாம நம்மளுக்கு கேஷ் அவார்ட்ஸ் ஓரோ டைட்டிலுக்கு அப்புறம் சீனியர் மேனேஜர் நீங்க வந்து 6 மந்த்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கேஷ் அவார்டு வர ஆரம்பிச்சிடும். நீங்க 4th மந்த்லேருந்து 5th மந்த் போகும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க கோல்டு டச் பண்ணிடுவீங்க. ஸோ கோல்டு டச் பண்ணும்போது என்னென்ன கிடைக்கும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அந்த கோல்டு டச் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அது எல்லாமே நீங்க என்ஜாய் பண்ணலாம். அண்ட் சேம் டைம் வந்து உங்களோட கேஷ் அவார்ட்ஸும் நீங்க வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி நம்மளோட ட்ரீம் ப்ரோக்ராம் நீங்க அப்பவே சைன் பண்ணலாம். 5th மந்தே நீங்க சைன் பண்ணலாம். உங்களுக்கு வீடு வேணுமா, கார் வேணுமா, இல்ல பசங்களோட எஜுகேஷனுக்கு உங்களுக்கு கேஷ் வேணுமா, இல்ல அவங்களோட வெட்டிங்க்கு உங்களுக்கு கேஷ் வேணுமா, எதுக்கு வேணாலும் நீங்க சைன் பண்ணலாம். அதுக்காக ₹1 கூட நீங்க செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்ப நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கிடைக்கிற அந்த 1,00,000ல இருந்து ஒரு ₹1 கூட நீங்க அதுக்காக செலவு பண்ண வேண்டாம். நீங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல இதை என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். அது இல்லாம நம்மளுக்கு விர்ச்சுவல் மேனேஜர் செமினார் இருக்கு. அது இப்போ பேண்டமிக் சிச்சுவேஷனால இது மேனேஜர் செமினார் மட்டும் வந்து நம்மளுக்கு விர்ச்சுவலா கொண்டு வராங்க. ஆனா உங்களுக்கே தெரியும், ஒரு விர்ச்சுவல் மேனேஜர் செமினார் எல்லாம் சொல்லும்போது இது வந்து பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனில எல்லாம் டைரக்டர்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கான சூப்பர்வான ஒரு மேனேஜர் செமினார் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் டைரக்டர் செமினார் வந்து 2021ல நம்மளுக்கு கோட்ஸாங் கண்ட்ரி கொச்சியில தான் போட்டிருக்காங்க. 5 டேஸ் ட்ரிப் வந்து நீங்க என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு ஃபுட்டு, அக்காமடேஷன் எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ பெரிய 7 ஸ்டார் ஹோட்டல்ல ஸ்டே பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க எடுக்க முடியும். ஸோ இது கரெக்டா நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா உங்க வீட்ல இருந்து நீங்க வந்து உங்களோட ஒரு க்ளோஸ்டான ஒரு 2 பேரை நீங்க வந்து கொண்டு வர முடியும். அதுக்கு ஒரு கிரைட்டீரியா இருக்கு. அது ஈஸியா இதே சிஸ்டம் ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பா நீங்க வந்து நீங்க இல்லாம 2 டிக்கெட் ஒரு ஃபேமிலில இருந்து 2 பேருக்கு 2 டிக்கெட் வந்து இதுக்காக குடுப்பாங்க. ஸோ அது நம்ம வந்து என்ஜாய் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா, நம்ம 200% இங்க எஃபோர்ட் போட வேண்டியது நம்மளோட ஹார்ட் ஒர்க், கமிட்மெண்ட் அண்ட் டிட்டர்மினேஷன். நான் இதெல்லாமே கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு இல்லை. எனக்கு இதெல்லாம் வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணி டூப்ளிகேட் பண்ண ஆரம்பிச்சாலே நீங்க சக்சஸ் பண்ண முடியும். பட் ஒன் திங் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், 18 வயசு தான் ஆனா யாருக்கு வேணாலும் நீங்க இன்வைட் பண்ணலாம். பட் நாலேஜ் வந்து ரொம்ப முக்கியம். எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டாம், உங்களுக்கு நாலேஜ் வேண்டாம்னு எல்லாம் நம்ம சொல்றோம். ஆனா வந்து இங்க நம்மளுக்கு 35 டைப் ஆஃப் ட்ரெய்னிங் கம்பெனி குடுக்குறாங்க. ஒரிஃப்ளேம் அகாடமி குடுக்குறாங்க. அந்த ஒரிஃப்ளேம் அகாடமிக் ட்ரெய்னிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது நீங்க கண்டிப்பா அந்த நாலேஜ் எடுத்துக்கோங்க. டிசிப்ளின் கன்சிஸ்டன்டா நீங்க உங்களோட ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட டெஸ்டினேஷன் போற வரைக்கும் கரெக்ட்டா நீங்க ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னா, டெஃபினெட்லி நீங்க வந்து சக்சஸ் பண்ண முடியும். அந்த ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு நீங்க ரெடி ஆயி கரெக்ட்டான சிஸ்டம் ஃபாலோ பண்ணுங்க. சக்சஸ் உங்க கையில இருக்கும்.
நம்ம வந்து எல்லாமே கேட்கும்போது நல்லா இருக்கும்னு சொல்லுவோம். ஆனா நாளைக்கு பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம். அது எப்பவுமே நமக்கு இருக்கிற இதுதான். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு ப்ரொஃபஷனலிசம் எப்பவுமே இதுல இருக்கணும். அந்த ப்ரொஃபஷனலா நீங்க பண்ணணும் அப்படின்னா, எவ்ரி டே நம்ம என்ன பண்ணணும்? எவ்ரி வீக் என்ன பண்ணணும்? எவ்ரி மந்த் என்ன பண்ணணும்? அந்த ஒரு பிளானிங் சிஸ்டம் உங்ககிட்ட இருக்கணும். அந்த பிளானிங் சிஸ்டம் ஹெல்ப் பண்றதுக்கு நீங்க உங்க ஸ்பான்சர் கிட்ட கேட்கலாம், லீடர்ஸ் கிட்ட கேட்கலாம். இல்ல கம்பெனி ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்கேத்த மாதிரி நீங்க ஒர்க் பண்ணிட்டேன்னா, உங்களே தெரியாம ஒரு ஒரு சிஸ்டம் உங்களுக்குள்ள வந்துடும். அந்த சிஸ்டம் வச்சு நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் சக்சஸ்ஃபுல் லீடரா வர முடியும். அண்ட் கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு மாசிவ் சக்சஸ் வேணும் அப்படின்னா, கன்சிஸ்டன்ட்டா நம்ம வந்து அந்த ஃபோக்கஸ் பண்ணி, இன்னைக்கு பண்ணிட்டோம், நாளைக்கு பண்ண வேண்டாம், நாளான்னைக்கு பண்ணலாம் அப்படியெல்லாம் இல்ல. அததான் நான் சொன்னேன் அந்த சிஸ்டம். அந்த எவ்ரி டே நம்ம என்ன பண்ணணும், எவ்ரி வீக் என்ன பண்ணணும், எவ்ரி மந்த் என்ன பண்ணணும், அந்த கன்சிஸ்டன்ட்டா அந்த ஒர்க் பண்ணிட்டேன்னா 100% ஸ்மூத்தா இந்த பிசினஸ் நீங்க சக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரெய்னிங் சிஸ்டம் நம்மகிட்ட இருக்கு. அது வந்து நீங்க என்ஜாய் பண்ணுங்க. ஆஸ் எ லீடர் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு இண்டிபெண்டன்ட் லீடர் சொல்லும்போது, கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும், ஒரு ட்ரீம் இருக்கணும். அவங்க மோட்டிவேட்டடா இருக்கணும். ஸோ எப்பவுமே பாசிட்டிவா இருக்கணும். அண்ட் நம்ம ஒருத்தவங்க சொல்லி தான் நீங்க எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இது என்னோட ட்ரீமுக்காக, என்னோட ஒர்க்குக்காக நான் பண்றோம். அந்த மாதிரி நீங்க பண்ணணும். ஸோ நீங்க உங்களோட டீமுக்கே நீங்க தான் வந்து ரோல் மாடலா இருக்கணும். அதே மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் நம்ம வந்து மத்தவங்க சொல்லி தான் எடுக்கணும் அவசியம் இல்ல. நீங்களா எடுத்து நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் ஸ்டைல் நீங்க எதிர்பார்க்கிறது இந்த சக்சஸ் லேடர்ல தான். இந்த சக்சஸ் லேடர் 100% நீங்க நம்பி வாங்க. 100% நீங்க வந்து சக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா இங்க வந்து ஃப்ளெக்சிபிள் டைம்ல நீங்க ஒர்க் பண்ண முடியும். எவ்ளோ இன்கம் வேணும்னு நீங்க டிசைட் பண்றீங்க. எவ்வளோ தூரம் போணும்னு நீங்க டிசைட் பண்றீங்க. யாரோட ஒர்க் பண்ணணும்னு நீங்க டிசைட் பண்றீங்க. இவ்ளோ பியூட்டிஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது நம்ம ஏன் பயப்படணும்? 2021 அண்ட் 22 உங்க கையில தான் இருக்கு. இப்ப நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்களோ, அந்த இடத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணா கூட, இந்த 2021 உங்க லைஃப்ல வந்து ஒரு பெஸ்ட் இயரா மாத்த முடியும். அண்ட் உங்க லைஃப்லயே வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட் வந்து இந்த இயர் வந்து நீங்க கொண்டு வர முடியும். அண்ட் ஆல் தி பெஸ்ட் அண்ட் பிக்கர், பெட்டர், போல்டர் 2021 அண்ட் 22. கைஸ் டோன்ட் ஃபர்கெட் டிட்டர்மினேஷன், ஹார்ட் ஒர்க் அண்ட் கமிட்மெண்ட். இது 3மே ரொம்ப முக்கியம். அண்ட் த பெர்ஃபெக்ட் சிஸ்டம் அண்ட் நாலேட்ஜ் அண்ட் டிசிப்ளின். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மட்டும் நீங்க பண்ணுங்க. அண்ட் எப்பவுமே வந்து நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மளோட சிம்பிள் 2 பிரின்சிபிள் மட்டும்தான். உங்களோட பிளண்டி ப்ரோக்ராம் அண்ட் இன்வைட்டிங் 3 பீப்பிள் எவ்ரி மந்த் ஃபார் யுவர் பிசினஸ். And all the best. Thank you. Bye bye.